Shri Gurubhyo Namaha. My dear parents of Vishwaksena Educational Institutions, here is an excellent opportunity, very, very rare opportunity which I am going to give to your wards. Just imagine, உங்கள் குழந்தைகள் ஒரு நாட்டினுடைய அம்பாசிடராக போனால் எப்படி இருக்கும்? உங்கள் குழந்தைகள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டாக போய் அந்த பார்லமெண்ட்டில் அவங்க பேசுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்கள் குழந்தைகள் ஒரு எம்எல்ஏவாகி அந்த அசம்பிளியில் போய் பேசுனா எப்படி இருக்கும் உங்கள் மனசுக்கு? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த பதிவை கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, SOEL என்ற ஒரு சட்டக்கல்லூரி சென்னையில் இருக்குது. அவங்க ஒரு மாக் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு நடத்துகிறாங்க. அதில் 3 நாள் பயிற்சி முகாம். நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து 20 பேர்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னுட்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 13 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்திலேயே. அது முடிந்த பிறகு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, SOEL என்ற சட்டக்கல்லூரி வேளச்சேரி சென்னையில் இருக்குது. அங்கே போய் யுனைடெட் நேஷன்ஸ், உங்களுக்கு தான் தெரியும், ஐநா பொதுச்சபைன்னு சொல்லுவாங்க. 2வது உலக யுத்தம் முடிஞ்ச உடனே நாடுகளுக்குள்ளே சண்டை வரக்கூடாது என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதில் ஒரு செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார். அது கீழே பல அமைப்புகள் இருக்குது. யூனிசெஃப் போன்ற, UNDP போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது, WHO எல்லாம். நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ ஒரு நாட்டில் சுனாமி வந்துடுச்சு, இல்லை ஒரு பெரிய பூகம்பம் வந்துடுது அப்படின்னா அங்கே போய் முறையிடலாம். அதுக்கு உண்டான உதவிகளை செய்வார்கள். இல்லை 2 நாடுகளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் யுனைடெட் நேஷன்ஸில் போய் சொல்லலாம். அந்த நாட்டு பிரதிநிதி அங்கே போய் இந்த நாட்டினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவார். அதே மாதிரி பார்லமெண்ட்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை இயற்றக்கூடிய இந்திய பார்லமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே MPஸில் நம்ம மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம், எலெக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம். அங்கே போய் அவங்களுடைய மாநிலத்தில் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை எடுத்து அந்த ஸ்பீக்கருக்கு முன்னால் அவங்க பேசுவாங்க. ஒரு MLA என்ன செய்கிறாரு, அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அசம்பிளியில் போய் எடுத்து சொல்கிறாரு. அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு இதை லைவாக கொண்டு வர போகிறாங்க. ஒரு மாக், என்னன்னா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த 13 நாள் எப்படி பேசணும், எப்படி எடுத்து சொல்லணும், அந்த நாட்டை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்திய நாட்டு தூதராக யுனைடெட் நேஷன்ஸில் அந்த 3 நாள் இந்திய தூதர் அங்கே யுனைடெட் நேஷன்ஸில் எப்படி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி போவாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அமைப்பு இருக்கு, அப்படியே அவங்க பேசுவாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்க எப்படி பேசணும், அவங்களை எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அப்படியே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. வாட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 3 நாட்கள் பயிற்சி முகாம், இதற்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. அது உங்கள் குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க. நம்ம விஸ்வக்சேனா போலிவாக்கம் வளாகத்திலிருந்து காலையில் 7 மணிக்கு ஆச்சுட்டு நேராக அந்த வேளச்சேரி இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா, SOEL அங்கே வளாகத்துக்கு ஆசைப்படுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு புறப்பட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துடுவோம். 3 நாட்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் வேணும் என்பதற்காக இதை நம்ம நடத்துகிறோம். பல பள்ளிக்கூடங்களிலிருந்து, பல கல்லூரிகளிலிருந்து இதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவங்க இந்த இதில் கலந்துப்பாங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் பதிவை போடுறேன். என்னுடைய நம்பர் மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தவற விட வேணாம், இதை முழுமையாக பயன்படுத்தி சொல்லுங்க. ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி, ஒரு இந்தியன் அம்பாசிடர் அப்படின்னா எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போவே அந்த டேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த அந்த பொசிஷனை நோக்கி, அந்த ஒரு எண்ணத்தை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி அவர்கள்
பயணிக்கிறதுக்கு இது ஒரு பிள்ளையார் சுழியாட்டம் இருக்கும், இது ஒரு பிகினிங் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி ஒரு எம்பியாக, ஒரு எம்எல்ஏவாக இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எதையாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் மேலே போட்டிருக்கேன், பாருங்க. நாளைக்கு அதாவது 22ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 9 மணிக்கு என்ன நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை 2-3 முறை பாருங்க. எப்போ வேணா நீங்க ஃபோன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.